வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மூலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் அதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இந்த பகுதியில நாம அந்த மூலம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் கொஞ்சம் அலசி ஆராய போறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த சிந்தனை ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தெய்வீக திரட்டுங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்தது. இது ஒரு தத்துவ பார்வைன்னு சொல்லலாம். சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆறு எப்படி வத்தாம ஓடிட்டே இருக்கு, ஒரு மரம் மட்டும் எப்படி எப்பவும் பச்சையா இருக்கு? நம்ம வாழ்க்கையோட இந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு உண்மையான மூலம் எதுவா இருக்கும்? வாங்க, இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம பயணமே தொடங்குது. இப்ப நீங்க பார்க்கற இந்த ஒரு வரி தான் இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே. மூலத்தோட ஒரு உயிருள்ள தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் அந்த புத்துணர்ச்சி அப்படியே இருக்கும். இது ஒரு மாதிரி பிரபஞ்ச விதி மாதிரி. சரி, இந்த தத்துவத்தை நம்ம முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச இயற்கையிலிருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கலாம். அதோட இலை, கிழை, பூக்கள்னு எல்லாமே எவ்ளோ புத்துணர்ச்சியா இருக்கு. அதுக்கு ஆதாரம் எது? அதோட மூலமான அந்த வேர் தான். ஒருவேளை அந்த வேருக்கும் மரத்துக்கும் இருக்கிற தொடர்பு கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மரம் வாடி போயிடும். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. அடுத்ததா ஒரு நதிய கற்பனை பண்ணி பாருங்க. அது பாட்டுக்கு ஓடிக்கே இருக்கு, நிக்கிறதே இல்ல. ஏன்? ஏன்னா அதோட மூலத்துல இருந்து தண்ணி விடாம வந்துட்டே இருக்கு. அந்த மூலம் மட்டும் காஞ்சு போச்சுன்னா நதியும் வத்தி போயிடும். அப்போ அந்த சப்ளை, அந்த தொடர்ச்சியான தொடர்பு எவ்ளோ முக்கியம்னு இது நமக்கு காட்டுது. இப்ப இதையே இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல பாப்போம். இந்த பூமி, இதுல இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள், இதெல்லாம் தழைக்கிறதுக்கு மூலம் எது? சூரிய ஒளிதான். ஒருவேளை அந்த சூரிய ஒளிங்கிற மூலத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, பூமியில உயிரே இருக்காது. சோ மூலத்தோட தொடர்பு இருந்தா மட்டும் பத்தாது, அது எப்பவும் பராமரிக்கப்படணும், கண்டினியூஸா இருக்கணுங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரியுது. இதுவரைக்கும் நம்ம இயற்கையில பார்த்த உதாரணங்கள் எல்லாம் இப்ப நம்ம மனுஷ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த தத்துவம் நமக்கும் பொருந்துமா இல்லையா? வாங்க தெரிஞ்சுக்குவோம். இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையில வேர் எப்படி ஒரு மரத்துக்கு ஆதாரமா இருக்கோ, சூரியன் எப்படி பூமிக்கு ஆதாரமா இருக்கோ, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிறந்த குழந்தைக்கு அதோட பெத்தவங்க தான் மூலம். அவங்க மூலமா தானே அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது, அது வளருது. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். அந்த தொடர்பு, அது ரொம்ப ரொம்ப இன்றியமையானது. ஒரு மரம் வேரோடவும், ஒரு நதி அதோட மூலத்தோடவும், ஒரு குழந்தை பெத்தவங்களோட வச்சிருக்கிற அந்த கனெக்ஷன், அது உயிர் வாழறதுக்கு மிக மிக அவசியம். இதுதான் இந்த சிந்தனையோட மையச் செய்தி. சரி, நாம இதுவரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியிற வெளி உலகத்துல இருக்கிற மூலங்களை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்மளோட பயணம் கொஞ்சம் உள்நோக்கி போக போகுது. உண்மையான அந்த இறுதி மூலம் எதுங்கிற கேள்விக்கு விட தேடலாம் வாங்க. பாருங்க, மரம், நதி, சூரியன், பெத்தவங்க, இது எல்லாமே வெளி மூலங்கள் தான். ஆனா நம்மளோட இருப்புக்கு, நம்மளோட சந்தோஷத்துக்கு அடிப்படையான நிஜமான மூலம் எது? இதுதான் வேதாந்தம் கேக்குற ஒரு உச்சக்கட்ட கேள்வி. இதுக்கு வேதாந்தம் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. நம்மளோட புலன்கள் மூலமா வெளியிலிருந்து கிடைக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்குள்ளேயே பயணம் செஞ்சா நம்ம வாழ்க்கைக்கும் பேரானந்தத்துக்கும் மூலமா இருக்கிற அந்த ஆத்மாவுல நிலைச்சு நிக்க முடியும்னு சொல்லுது. இதுதான் இந்த சிந்தனையோட உச்சக்கட்ட புள்ளி. ஆக எல்லாத்துக்குமே ஒரு மூலம் இருக்கு. அந்த மூலத்தோட நம்ம வச்சிருக்கிற தொடர்பு தான் நம்மள புத்துணர்ச்சியோட உயிர் போட வச்சிருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். உங்களோட புத்துணர்ச்சிக்கு, உங்களோட சந்தோஷத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த மூலத்தோட நீங்க எப்படி உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.